வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி இருந்தால் கண்டிப்பாக இந்த பட்டாணி புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். ப்ளஸ் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 கொத்து போல் புதினா, கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். இதை லைட்டா வதக்கிட்டு டக்குன்னு செஞ்சுட்டீங்கன்னா பச்சை வாசனை வரா மாதிரி இருக்கும். அதனால இது நல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ்ல நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிருந்தேன். 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லா போனதும் ஓப்பன் பண்ணீங்கன்னா சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி. இது என் அக்கா ரெசிபி, அதனால கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹர். நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.